வெல்கம் டு SMS தமிழ் 24 சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோட்பேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்பேடில் இருக்க ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி அங்கே நோட்பேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனா நம்ம ஓப்பன் பண்ணுறது எப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைல் அதை பற்றி போட்டிருக்கோம். இப்போ எடிட்டில் நம்ம டிலீட் வரைக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்டு நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸு, அப்புறம் கோ டு செலக்ட் ஆல் டைம் அண்டு டேட்டு, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இப்போ எடிட்டில் இருக்க ஆப்ஷனாக பண்ண போகிறோம். எடிட்டில் இருக்க ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஃபைண்ட் கிளிக் பண்ண போகிறேன். இதை Ctrl+F1 ஷார்ட்கட் கீ இருக்குது, அது கொடுத்தோம் நம்ம போகலாம். கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன வார்த்தை தேடணுமோ அதை டைப் பண்ணணும். நான் அண்டுன்றத தேட போகிறேன், அதனால் அண்டுன்றதை டைப் பண்ணிக்கிறேன். போட்டு நான் ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே நம்மளுக்கு எங்கே அண்டுன்ற வார்த்தை இருக்கோ அதை ஷோ ஆகும். அதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ காட்டுது. இப்போ எனக்கு வார்த்தையில் கலந்து அண்டு காட்டக்கூடாது, தனியாக இண்டிவிஜுவலாக காட்டணும்னா என்ன பண்ணணும்னா மேட்ச் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ வெறும் அண்டுன்றது மட்டும் தான் காட்டும். எந்த வார்த்தையோட கலந்துருக்க அண்டு காட்டாது, அண்டு மட்டும்தான் காட்டும். சரி, ஓகே. இப்போ நான் லாஸ்ட் லைனில் இருக்கேன் அப்படின்னா மேலே இருக்க அண்டில் எனக்கு காட்டணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். டேரெக்ஷனில் அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் கொடுத்துட்டு நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம மேலே ஒரு லாஸ்ட் லைன்லேருந்து மேலே பார்க்கணும், அப்படி கீழேருந்து மேலே பார்க்கணும்னா இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ 100வது லைன்லேருந்து மேலே போகிறதுக்கு இப்படி தான் செக் பண்ணணும். பாருங்கள், இப்போ அண்டு எங்கெல்லாம் இருக்குன்றத அப்படியே ஷோ பண்ணது பாருங்கள். நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்க அப்பில் இருக்க அண்டுலாம், அதாவது என் பேராகிராஃபில் மேலே இருக்க அண்டுலாம் காட்டுது. ஓகே, இப்போ கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டா முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைன் நெக்ஸ்ட், அதாவது அங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஆப்ஷனுக்குள்ளே ஃபைண்டுக்குள்ளே நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் அதோட தான் ஆப்ஷனு. இதுக்கு F3ன்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இது ஆகும். நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணால் இல்லை F3ன்னு கொடுக்கலாம். இப்போ நான் F3 கொடுக்குறேன் பாருங்கள். நான் F3 கொடுக்க நெக்ஸ்ட்டு அது வருது. அந்த அண்டு எங்கெல்லாம் இருக்குன்றத காட்டுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதில் டைப் பண்ணிக்கணும். அப்படி டைப் பண்ணியிருந்தால் இந்த இது காட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், அதாவது மாற்றுறது. இது Ctrl+H ஷார்ட்கட் கீ இருக்குது. நான் மவுஸ்லேயே கிளிக் பண்ணிக்கிறேன். அதை இப்போ கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனில் ஒரு வார்த்தையும் ரீப்ளேஸில் ஒரு வார்த்தையும் டைப் பண்ணிக்கணும். ஃபைனில் நம்ம என்ன தேட போகிறோமோ அதையும், ரீப்ளேஸில் என்னவா மாறணுன்ற வார்த்தையும் டைப் பண்ணிக்கணும். ஃபைன் நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஃபைன் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் வார்த்தை இருக்குன்றத காட்டுது, அண்டுன்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்குன்றத காட்டுது நமக்கு. மீண்டும் நான் ஃபைன் நெக்ஸ்ட்டும் கொடுக்குறேன். ஃபைன் நெக்ஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது அடுத்த வார்த்தை எங்கே இருக்குன்றது காட்டுது. எனக்கு காட்டும் போது நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் கொடுத்தோன்னா அந்த இடத்துல மட்டும் தீன்ற மாறிடும். நான் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் கொடுக்கணும் அங்கெல்லாம் தீன்னு மாறிடும். இப்போ மொத்தமாக நான் மாற்றணும்னா ரீப்ளேஸ் ஆளுன்னு கொடுத்துட்டேன்னா எல்லா இடத்துலையும் தீன்னு மாறிடும். இப்போ பேராகிராஃப் ஃபுல்லாமே தீன்னு மாறிடுச்சு, அண்டுக்கு பதில் தீன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோட்டு. இந்த கோட்டு Ctrl+Gன்னு கொடுக்கலாம் ஷார்ட்கட் கீ. இந்த கோட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கு தான் இது. இப்போ நீங்கள் ஒரு 100வது லைனில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ டக்குன்னு நீங்கள் 10வது லைன் போகணுன்னா அங்கே நீங்கள் 10ன்னு டைப் பண்ணணும். 10ன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் 10 டைப் பண்ணிட்டு கோட்டுன்னு கொடுக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த 10வது லைனில் போய் நின்று பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட அந்த 10வது லைனில் தான் அது பிளிங்க் ஆகும். இந்த ஆப்ஷன் நிறைய லைன் டைப் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் ஆல்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+N ஷார்ட்கட் கீ இருக்குது. நீங்கள் Ctrl+N கொடுக்கலாம், இல்லை மவுஸ்லையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், Ctrl+Alt கொடுத்து செலக்ட் கொடுத்துட்டோம். அப்படி கொடுக்கும்போது நம்ம டைப் பண்ணது எல்லாமே எத்தனை பேஜ் இருந்தாலும் அது செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டேட் அண்ட் டைம் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எடிட்டுக்கு போயிடுங்க. எடிட்டு போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் இருக்குது. இது F5ன்னு கொடுக்கலாம். இதுமாரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம டேட் அண்ட் டைம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் வராது. இதனால் நம்ம டைம் மிச்சம் ஆகும். இந்த டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் இருக்க டேட் அண்ட் டைம் தான் எடுத்துக்கும். நீங்கள் சிஸ்டத்தில் என்ன டேட் அண்ட் டைம் இருக்கோ அந்த டேட் அண்ட் டைம் தான் கரெக்டாக, நீங்கள் அது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் அந்த டைம் தான் அங்கே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.